சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்துடைய வெற்றியை தொடர்ந்து தற்போது ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுத்துகிட்டு இருக்காரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து ஒரு நடிகர் பட்டாலுமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஜெயிலர் 1 படத்தில் நடித்த சிவராஜ்குமார், மோகன்லால், ஜாக்கி ஷராப், சுனில், தமன்னா, யோகி பாபு, ரெடின் பிரின்ஸ்லி என ஒட்டுமொத்த குழுவும் இந்த படத்துலையும் நடிக்கிறாங்க. எக்ஸ்ட்ராவாக இந்த படத்தில் எஸ்ஜே சூர்யா வில்லனாக நடிக்கிறதாகவும் கூடவே பாலையா இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் அடுத்த படம் என்ன? ஒரு பக்கம் சுந்தர்சி, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் சேர்ந்து நடிக்க போகிற படம் தான் எடுக்க போது. அதை லோகேஷ் தான் எடுக்கிறார் என தொடர்ந்து பேச்சுகள் அடிபட்டு கொண்டு இருக்குது. ஆனால் தற்போது ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு ரஞ்சித் மீண்டும் ஒரு படத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காராம். ஏற்கனவே ரஞ்சித் அவர்கள் சூப்பர் ஸ்டாரை வச்சு கபாலி, காலா போன்ற 2 படங்களையும் எடுத்திருந்தார். கதை நல்லா இருந்தாலும் ரசிகர்களுக்கு பார்த்திங்கன்னா அது ஏமாற்றத்தை தான் கொடுத்தது. அதற்கு காரணம் சூப்பர் ஸ்டார் போன்ற மிக பெரும் நடிகரை வச்சு அவரால் ஹேண்டில் பண்ண முடியல, சூப்பர் ஸ்டாரை வச்சு அவருக்கு சுத்தமாக படம் எடுக்க தெரியல என விமர்சனங்கள் நிறைய வந்தது. கபாலி படத்தில் அதோடைய பில்டப்பு வச்சே அந்த படத்தை ஓட்டிட்டாங்க. காலா படத்தில் சுத்தமாக எதுவுமே சரியில்லை என சொல்லப்பட்டது. ஆனால் ரஞ்சித் மீண்டும் ஒரு போலீஸ் ஸ்டோரியை ரஜினிகிட்ட நரேட் பண்ணியிருக்காரு. ரஜினிக்குமே பார்த்திங்கன்னா இந்த கதை ரொம்பவே பிடிச்சி போச்சான். அதனால் கூடிய விரைவில் இந்த ஒன்லைனை டெவலப் பண்ணுங்கள், நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஏற்கனவே ஒண்டர் பார்ஸ் நிறுவனம் சார்பாக தனுஷ் தான் காலா படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருந்தார். ஆனால் சரியாக போகலை. இப்போ மீண்டும் தனுஷுக்கே அந்த வாய்ப்பு தரலாம் என பேச்சுகள் அடிபட்டு வருது. ஒரு பக்கம் சுந்தர்சி படத்தை வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலும் ஏசிஎஸ் சண்முகமும் கூடவே ரஜினிகாந்தோடைய 2வது பொண்ணும் சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண போகிறதா பேச்சுகள் அடிபட்டு கொண்டு இருக்குது. இன்னொரு பக்கம் சன் பிக்சர்ஸ் தான் தொடர்ந்து ரஜினியோட படங்களை எல்லாத்தையுமே ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் பார்த்தா ரஞ்சித் படத்தையும் சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சின்ன கேள்விக்குறியும் வந்திருக்கு. ஆனாலும் ரஞ்சித் சொன்ன கதை ரஜினிக்கு பிடிச்சதுனால கூடிய விரைவில் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டாகவும் நம்ம எதிர்பார்க்கலாம். ரசிகர்களாகிய நீங்கள் ரஞ்சித் மற்றும் ரஜினி காம்போவில் மீண்டும் ஒரு படம் வந்தால் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.